ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலே தேவன் நம்மளோடு ஒரு வேத பகுதியோடு இடைபடுகிறார். நாம் வேதத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அது 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசியவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மீது நிலைத்திருக்கிறது என்றார். வேதம் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றும் நாம் இயேசுவை சபைகளுக்கு போவோம், சபைகளுக்கு பெற்று வருவோம். ஆனாலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? அவர்களுக்காக தான் நான் பேசுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது குமாரனை விசுவாசிக்கிறவன், ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவன் பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அநேக நாட்களிலே சபைகளுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்பது உங்கள் இருதயத்தில் உண்டானால் இன்றைக்கு அதை களைந்து போடுங்கள். இன்றைய தினமே இயேசுவை விசுவாசிங்கள். அவருடைய நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். அதற்காக